Love English to learn English. A smart person knows what to say. A wise person knows whether to say it or not. ஒரு ஸ்மார்ட் பர்சனாக இருந்தால் ஒரு இடத்துல நம்ம பேசலாமா, என்ன பேசலாம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவே ஒரு வைஸ் பர்சனாக இருந்தால், வைஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப விவேகமானவங்களாக இருந்தால் அந்த விஷயத்த அந்த இடத்துல பேசலாமா வேண்டாமா அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் யோசிச்சுட்டு தான் பேசுவாங்க. ஸோ பேசுகிறதுங்கிறது நம்ம ஒரு இடத்துல பேசுகிறோன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுட்டு அந்த நம்ம பேசுகிறதுக்கான தேவை இருந்தால் மட்டும் நம்ம அந்த இடத்துல பேசுனா போதும். இப்படி இந்த பேசுகிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். Now we are going to practice some short sentences. Short sentences அப்படினாலே எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு 100 ஷார்ட் சென்டென்சஸ், 50 ஷார்ட் சென்டென்சஸ் அப்படின்னு எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதை நம்முடைய டே டு டே லைஃப்பில் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். இப்போது நான் என்ன மாதிரியான ஷார்ட் சென்டென்சஸ் கொடுத்துருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் மார்னிங் ஆன்வர்ட்ஸ், காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரு ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ளேயோ அல்லது ஒரு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ளேயோ நம்ம என்ன மாதிரியான சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த சென்டென்சஸ் எல்லாம் அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் அவங்களுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், அல்லது உங்கள் அம்மா அப்பா கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணலாம், சில்ட்ரன் குழந்தைங்க கிட்ட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஹெசிடேஷன், அதாவது ஒரு தயக்கமாக ஃபீல் ஆகிறது, அல்லது இங்கிலீஷில் பேச முடியுமா அப்படிங்கிற எண்ணம் வர்றது, அது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் டே டு டே லைஃப்பில் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. Let's see the first one. காலை வணக்கம், குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங் அப்படின்னு வாசிக்கக்கூடாது, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லணும். குட் மார்னிங் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேணாம். அதில் பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அண்ணன் தம்பி யார்கிட்ட வேணாலும் நம்ம பேசிக்கலாம், அம்மா அப்பா கிட்டையும் சொல்லலாம். சொல்லும் போதே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஏன்னா நான் ஸ்கூலில் டெய்லி ஒரு 50 to 60 டைம்ஸ் மினிமமாக நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வர வாய்ப்பே இல்லை. மார்னிங் குட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம குட் மார்னிங் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு விஷயம், நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனேயே இந்த சென்டென்ஸை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு ரிமைண்டர் மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷில் பேசணும், இங்கிலீஷ் லிசன் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகணும், குட் மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் லிசன் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour அது இங்கிலீஷ் லிசன் பண்ணணும், அப்புறம் நம்ம இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக ஒரு ரிமைண்டராக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தயவு செய்து எழுந்திரு, ப்ளீஸ் வேக்கப், ப்ளீஸ் வேக்கப். காலையில் எந்திரிச்ச உடனேயே நம்ம மட்டும் எந்திரிச்சிட்டோம், மற்றவங்களாம் எந்திரிக்கலைன்னா அச்சுச்சோ லேட் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு எல்லோரும் எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ப்ளீஸ் வேக்கப் அப்படிங்கிற சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன், நீ பல் தேய்க்கவில்லையா, நீ பல் தேய்க்கவில்லையா. டோன்ட் யூ ப்ரஷ் யுவர் டீத், டோன்ட் யூ ப்ரஷ் யுவர் டீத். நெக்ஸ்ட் ஒன், போய் பல் தேய்த்து விட்டு வா, போய் பல்லு தேய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கோ அண்ட் ப்ரஷ் யுவர் டீத், கோ அண்ட் ப்ரஷ் யுவர் டீத். நெக்ஸ்ட் ஒன், நீ போய் குளி, நீ போய் குளி, நான் வேலையை பார்த்துக்கிறேன், நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கோ அண்ட் டேக் அ பாத், கோ அண்ட் டேக் அ பாத். டேக் அ பாத்துன்னு யூஸ் பண்ணலாம், டேக் எ ஷவர் அப்படின்னு யூஸ் பண்ணலாம் நம்ம இந்த இடத்துல. நெக்ஸ்ட் ஒன், இன்னுமாடா தூங்குற, நம்ம அவசரமாக வேலை செஞ்சிட்ருப்போம், குட்டீஸ் பார்த்தா அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அப்போ யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இன்னுமாடா தூங்குற, ஆர் யூ ஸ்டில் ஸ்லீப்பிங், ஆர் யூ ஸ்டில் ஸ்லீப்பிங். செவன்த் ஒன், சீக்கிரமாக கிளம்பு, எந்திரி எந்திரி எந்திரி, வேக்கப் வேக்கப் வேக்கப், சீக்கிரமாக கிளம்பு. கெட் ரெடி குவிக்லி, கெட் ரெடி குவிக்லி, சீக்கிரமாக கிளம்பு, வேகமாக கிளம்பு, ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ போய் கிளம்பு. இப்போ நம்ம வேகமாக கிளம்பு அப்படின்னா உடனேயே நீ போய் கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. யூ கோ அண்ட் கெட் ரெடி, நீ போய் கிளம்பு, யூ கோ அண்ட் கெட் ரெடி. ஓகே, குளிக்க கிளம்பியாச்சு. எந்த ட்ரெஸ் போடலான்னு பிளான் பண்ணுவோம் இல்லையா. எந்த ட்ரெஸ் போடலாம், வாட் டு வியர், வாட் டு வியர். நெக்ஸ்ட் ஒன், நேரமாகிறது, நேரமாயிருச்சு வேகமாக கிளம்பணும், நேரம் ஆகிறது,
It's getting late. It's getting late. Next one, போய் சாப்பிடுங்கள். எல்லாரையும் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Go and eat. Go and eat. மதிய உணவு எடுத்து வைக்கவா? லஞ்சை பேக் பண்ணி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? Shall I pack lunch? Shall I pack lunch? Shall I pack lunch? சும்மா உட்காராத. நம்ம வேகமாக கிளம்பிட்டு இருக்கும்போது என் பையனே சும்மா உட்காந்துட்டு இருந்தா சொல்லுவேன், சும்மா உட்காராத, ஏதாவது வேலையை பண்ணு, வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சும்மா உட்காராத. டோன்ட் சிட் ஐடில். டோன்ட் சிட் ஐடில். அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணலாம்? வாட் டு டூ நெக்ஸ்ட்? வாட் டு டூ நெக்ஸ்ட்? கொஞ்சம் உதவி பண்ணுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம வேகமாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கேட்போம், கண்டிப்பாக ஹஸ்பண்டாக இருந்தால் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்போம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஒரு காஃபி கிடைக்குமா? ஒரு காஃபி கிடைக்குமா? அப்படி கேன் ஐ ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி? கேன் ஐ ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி? நீங்கள் காஃபி போட்டு தர முடியுமா? நம்மகிட்ட கேட்குறாங்க ஒருத்தர் வந்து, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு. நீங்கள் எனக்கு ஒரு காஃபி போட்டு தர முடியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு கேன் யூ ப்ரிப்பேர் அ கப் ஆஃப் காஃபி? கேன் யூ ப்ரிப்பேர் அ கப் ஆஃப் காஃபி? கேன் யூ ப்ரிப்பேர் அ கப் ஆஃப் காஃபி? நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன், எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, நீயே போட்டு கொடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஐ எம் வெரி டயர்ட். ஐ எம் வெரி டயர்ட். ஐ எம் ஸோ டயர்டும் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, டயர்டாக இருக்குன்னா நானே காஃபி போட்டு தர்றேன் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், சரி நான் தயார் செய்கிறேன். சரி நான் தயார் செய்கிறேன். ஓகே ஐ வில் ப்ரிப்பேர். ஓகே ஐ வில் ப்ரிப்பேர். யூ டேக் ரெஸ்ட். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நெக்ஸ்ட் ஒன், இன்னைக்கு என்ன பிளான்? இன்னைக்கு என்ன பிளான்? வாட் இஸ் த பிளான் டுடே? வாட் இஸ் த பிளான் டுடே? காலை உணவு என்ன சமைக்கலாம்? காலை உணவு என்ன சமைக்கலாம்? வாட் டு குக் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? வாட் டு குக் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாமா? சப்போஸ் லீவாக இருந்தால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றலாமா? ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? ஷல் வி ஆர்டர் இன் ஆன்லைன்? ஷல் வி ஆர்டர் இன் ஆன்லைன்? நான் வீட்டில் சமைக்கவா? சரி நான் வீட்டிலேயே சமைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் வீட்டில் சமைக்கவா? கேன் ஐ குக் அட் ஹோம்? கேன் ஐ குக் அட் ஹோம்? என்ன ரெடி பண்ணலாம்? வீட்டில் சமைக்கலாம்னா என்ன ரெடி பண்ணலாம்? வாட் டு குக்? வாட் டு குக்? பிரெட் ஆம்லேட் போடலாம். குட்டீஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிரெட் ஆம்லேட் ப்ரிப்பேர் பண்ணலாம். லெட்ஸ் ப்ரிப்பேர் பிரெட் ஆம்லேட். லெட்ஸ் ப்ரிப்பேர் பிரெட் ஆம்லேட். என் ஃபோனை பார்த்தையா? என்னுடைய ஃபோனை பார்த்தாயா? இப்போ வீட்டிலையே நம்ம எங்காவது ஃபோனை மொபைலை மறந்து வச்சுருவோம், மறந்துட்டு தேடுவோம் இல்லையா? என்னுடைய ஃபோனை பார்த்தாயா? டிட் யூ see மை ஃபோன்? டிட் யூ see மை ஃபோன்? எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடு. ரொம்ப நேரமாக தேடிட்டுருப்போம், கிடைக்கலைன்னா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, கண்டுபிடிச்சி எடுத்துடலான்னு சொல்லுவோம் இல்லையா? எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடு. கிவ் மீ அ மிஸ்டு கால். கிவ் மீ அ மிஸ்டு கால். என்னுடைய ஃபோன் இங்கே தான் இருக்குது. அட இவ்வளோ நேரமாக தேடிட்டு இருந்தோமே, என்னோடய ஃபோன் இங்கே தான் இருக்குது. ஓ மை ஃபோன் இஸ் ரைட் ஹியர். ஓ மை ஃபோன் இஸ் ரைட் ஹியர். இங்கே தான் இருக்குது. இது தெரியாமல் இவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கனே. இது தெரியாமல் நான் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன். ஐ ஹவ் பீன் சர்ச்சிங் ஃபார் அ லாங் டைம். ஐ ஹவ் பீன் சர்ச்சிங் ஃபார் அ லாங் டைம் வித்தவுட் நோயிங் திஸ். அப்படியே ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது தெரியாமல், without knowing this, I have been searching for a long time. ஏற்கனவே நேரமாகி விட்டது. ஏற்கனவே நேரமாகி விட்டது. ஏற்கனவே ரொம்ப நேரமாச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம நார்மலாக பேசும்போது ஏற்கனவே நேரமாகி விட்டது. இட்ஸ் ஆல்ரெடி லேட். இட்ஸ் ஆல்ரெடி லேட்.
இப்போது நம்ம இதுவரை 30 சென்டென்சஸ் பார்த்துருக்குறோம். இந்த 30 சென்டென்சஸ்மே நம்முடைய மார்னிங் நம்ம ரொட்டீன் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். நியூ சென்டென்சஸ் எதுவுமே கொடுக்கல. இதை குட் மார்னிங்கில் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூடயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த 30 சென்டென்சஸ் வந்து சைட் பை சைடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளாவே சில சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணலாம். எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், இது நமக்கு தெரிஞ்சது தான். இதை வச்சு நான் ஒரு சில சென்டென்சஸ் கொடுத்துருக்குறேன். இதுக்கான தமிழ் மீனிங்ஸும் கொடுத்துருக்குறேன். இதை அடிஷ்னலாக ஆட் பண்ணி எப்படி ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். வித் மீ அப்படின்னா என்னுடன் அப்படின்னு அர்த்தம். மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. வித் மீ அப்படின்னா என்னுடன் அப்படின்னு அர்த்தம். வித் அஸ் அப்படின்னா எங்களுடன் அப்படின்னு அர்த்தம். வித் யூ அப்படின்னா உன்னுடன் அப்படின்னு அர்த்தம். வித் தெம் அப்படின்னா அவர்களுடன். வித் ஹிம் மீன்ஸ் அவனுடன். வித் ஹர் மீன்ஸ் அவளுடன். வித் இட் மீன்ஸ் அதனுடன். இப்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இதுவரை நவுன் ப்ளஸ் வேர்பை வச்சு நமக்கு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண தெரியும். அதுதான் ஒரு சென்டென்ஸ்க்கான பேஸ். அந்த பேஸை வச்சு நம்ம அடிஷ்னலாக எதை வேணாலும் ஆட் பண்ணி லாங் சென்டென்சஸாக க்ரியேட் பண்ண முடியும். நவுன் ப்ளஸ் வேர்ப் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் சென்டென்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஷார்ட் சென்டென்ஸ் தான். அதோடு நம்ம அடிஷ்னலாக எதெல்லாம் ஆட் பண்ணிகிட்டே போகிறோமோ அப்படி தான் நம்ம லாங் சென்டென்ஸாக அதை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அவன் அவர்களுடன் போகிறான். அவர்களுடன் எடுத்துருவோம். அவன் போகிறான் அப்படின்னா நமக்கு எழுத தெரியும். எப்படி எழுதணும்? அவன்னா ஹீ, போகிறான்னா கோ. ஹீ பக்கத்தில் கோ வந்துச்சுன்னா இஎஸ் ஆட் பண்ணணும். ஹீ கோஸ். நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணதான். ஹீ கோஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த அவர்களுடன் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நமக்கு தமிழ் மீனிங் தெரியணும். அவர்களுடன் அப்படின்னா என்ன தமிழ் மீனிங்? அவர்களுடன், வித் தெம், அவர்களுடன் போகிறான் அப்படிங்கிறதுக்கு வித் தெம் மட்டும் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். ஹீ கோஸ் வித் தெம், அவ்வளோதான். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் அவர்களுடன் போகவில்லை. அவன் போகவில்லை அப்படின்னா எப்படி நம்ம சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அவன் போகவில்லைன்னா ஹீ டசன்ட் கோ. இதுவரை நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே கிரியேட் பண்ணி பழகியாச்சு. அவன் அவர்களுடன் போகவில்லை. அவர்களுடன்னா வித் தெம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இந்த டேப்லர் காலம் படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிடும். அவர்களுடன் போகவில்லைன்னா ஹீ டசன்ட் கோ வித் தெம் அப்படின்னு நீங்கள் கிரியேட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதெல்லாம் மெயின் வேர்ப்ஸ். இந்த சென்டென்ஸுக்கு நீங்கள் எந்த வேர்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் அப்படியே இங்கிலீஷில் கொடுத்துருக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் அவனுடன் படிக்கிறேன். படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்ன? வேர்ப் என்னன்னா ஸ்டடி. நான் அவனுடன் படிக்கிறேன். இந்த நான் அவனுடன் விட்டுறலாம். நான் படிக்கிறேன். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்? ஐ ஸ்டடி. அவ்வளோதான். நவுன் ப்ளஸ் வேர்ப். ஐ ஸ்டடி, அவ்வளோதான். இதில் எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது. ஐ ஸ்டடின்னு போட்டால் போதும். அவனுடன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்ன? இதில் பாருங்கள், அவனுடன், வித் ஹிம். அவ்வளோதான். அவனுடன்னா வித் ஹிம். வித் ஹிம் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணால் போதும். ஐ ஸ்டடி வித் ஹிம், அவ்வளோதான். நான் அவனுடன் படிக்கவில்லை. ஐ டோன்ட் ஸ்டடி வித் ஹிம், அவ்வளோதான். ஐ வந்துச்சுன்னா டோன்ட் யூஸ் பண்ணணும். ஹீ ஷீ இட்டுக்கு டசன்ட் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு நல்லா தெரியும். ஐ டோன்ட் ஸ்டடி வித் ஹிம், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த ரெண்டு சென்டென்சஸ்க்கும் பாருங்கள். நாங்கள் அவர்களுடன் விளையாடுகிறோம். நாங்கள், வி ப்ளே. விளையாடுகிறோம்னா ப்ளே அப்படிங்கிறத மெயின் வேர்ப் நான் கொடுத்துட்டேன். வி ப்ளே. அவர்களுடன் அப்படின்னா என்ன? வித் தெம், அவ்வளோதான். வி ப்ளே வித் தெம். வி ப்ளே வித் தெம். நாங்கள் அவர்களுடன் விளையாடுகிறோம். நாங்கள் அவர்களுடன் விளையாடவில்லை. வி டோன்ட் ப்ளே வித் தெம். ஸோ நான் இது ரெண்டுக்கும் இப்போ நானே ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் இதை கிரியேட் பண்ணி அனுப்ப வேணாம். இந்த தேர்ட் ஒன் இருக்கு இல்லையா, இந்த தேர்ட் ஒன்ல இந்த ரெண்டு சென்டென்சஸையும் தமிழில் நான் கொடுத்துருக்குறேன். இது அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் கிரியேட் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் இந்த 30 சென்டென்சஸை கண்டிப்பாக உங்களுடைய டே டு டே லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியோடு தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஹெசிடேட் ஆகாதீங்க. எந்த இடத்துலையும் ஹெசிடேட் ஆனோம்னா நம்மளால் எப்போவுமே
எப்போவுமே பேச முடியாது இங்கிலீஷை, ஷுவராக அதை என்னால் சொல்ல முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், அட்லீஸ்ட் ½ ஹவராவது நான் உங்களை வந்துட்டு லிசன் பண்ண சொன்னேன். இப்போ எவ்வளோ பேர் அதை வந்து லிசன் பண்ணிகிட்ருக்குறீங்கன்னு தெரியலை. ஸோ காலையில் குட் மார்னிங் அப்படின்னு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லும் போதே நான் சொன்னது உங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகணும். அட்லீஸ்ட் ½ ஹவர் நம்ம லிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் வீடியோவை போட்டு விட்டுட்டு மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் பாருங்கள். ப்ளஸ் இன் பிட்வீன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட நீங்கள் கன்வர்ஸ் பண்ணும்போது இங்கிலீஷில் கன்வர்ஸ் பண்ணுங்கள். இந்த 30 சென்டென்சஸை யூஸ் பண்ணுங்கள். இன்னும் அடிஷ்னலாக நம்ம நைட் வரை என்ன மாதிரியான சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த சென்டென்சஸ் எல்லாமுமே நான் ரிலீஸ் பண்ணுறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, இந்த 30 சென்டென்சஸையும் 3 ஷீட்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, அல்லது ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த 30 சென்டென்சஸில் நார்மல் சென்டென்சஸும் இருக்குது, கொஷின் சென்டென்சஸும் இருக்குது. இதில் எவ்வளவு கொஷின் சென்டென்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸாகவே ஒரு 5 வீடியோஸ் வரை ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுனா தான் லாங் சென்டென்சஸ் பேசும்போது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.